தமிழ் சினிமால ஈவன் தெலுங்கு சினிமால கூட ஒரு நொட்டோரியஸ் வில்லன் காட்டணும்னா அவன் கடப்பாவை சேர்ந்தவன் காட்டுவாங்க. கடப்பா அவ்வளோ ஒரு ரவுடியிசம் ஊருன்னு சொல்லிட்டு பேர் போன ஊரு. அண்ட் ஒரு குவாரி 4 குவாரி, ஒரு வறண்ட காடு இதெல்லாம் காட்டி இதுதான் கடப்பான்னு சொல்லிடுவாங்க. ஆனா உண்மையில கடப்பா எப்படி இருக்கு? கடப்பா உண்மையிலேயே அப்படிதான் இருக்கா? சரி, ஏன் கடப்பா? கடப்பாக்கு ஏன் போகணும்? கடப்பா நான் பிறந்த ஊரு. அண்ட் வெங்கடேஷ் வளர்ந்த ஊரு இந்த ஊரு. ஸோ எங்களுக்கு இந்த கடப்பா பத்தி நல்லாவே தெரியும். என்ன ஸ்பெஷாலிட்டி கடப்பால, என்ன ஸ்பெஷல், என்னெல்லாம் அழகா இருக்கும், எங்கெல்லாம் போகலாம் அதெல்லாம் தெரியும். நிறைய ஃபுட்டு ஃபேமஸ் இருக்கு, நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு, எங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்கு நிறைய. அங்க போய் பார்க்கலாம் வாங்க. இப்ப நாம பெங்களூர்ல இருந்து கடப்பாக்கு போயிட்டு இருக்கோங்க. கடப்பா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. ஒரு பெங்களூர்ல இருந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கு கடப்பா. இப்ப நாங்க ஹொசக்கோட்டை டோல் தாண்டி போயிட்டு இருக்கோம். இங்க லெஃப்ட்ல திரும்பிடுவோம். ஹொசக்கோட்டை தாண்டின உடனே லெஃப்ட்ல திரும்பிடுவோம். என்ன ரூட்ல போறோம்னு சொன்னா சிந்தாமணி, மதனப்பள்ளி, அப்புறம் ராயச்சோட்டி இந்த ஊர்லாம் தாண்டி போக போறோம். உடுப்பி வைபவ்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த கடப்பா ட்ரிப்ல முக்கியமா ஒரு விஷயம் கவனிக்கணும். என்னன்னாங்க, பொதுவா கடப்பான்னு இல்ல, ஆந்திராலேயே பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் அதிகமா இருக்காது. 1-2 ஊர்கள் இந்த திருப்பதி மாதிரி சில பிரபலமான ஊர்களை தவிர அந்த இடத்துல எல்லாம் போனா ப்ராப்பர் ஹோட்டல்ஸ், வாஷ்ரூம்ஸ் எதுவுமே இருக்கிறது இல்லை. அதனால இந்த ரூட்ல போறதுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் நாங்க யூஸ்வலா என்ன பண்றோம்னா, ஓகே நமக்கு தெரியும் இந்த இடத்துக்கு போறோம், அங்க இது இல்லைன்னு தெரியும். அப்ப என்ன செய்யறோம்னு சொல்லிட்டு சொன்னா, காலையில கிளம்புறப்ப பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறோங்க. ஓரளவு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டா மதியம்லாம் எதுவும் கிடைக்காட்டி கூட வி கேன் மேனேஜ். என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதை மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். ஆனா என்னன்னா, இந்த கடப்பா ட்ரிப்ல இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான இது என்னன்னா, இப்ப நாங்க ஹெவியாலாம் எதுவும் சாப்பிடல. நீங்களே பாத்தீங்க, ஜஸ்ட் 2 இட்லி, ஒரு வடை அப்படிதான் சாப்பிட்டோம். பெரிய ஹெவி ஸ்டஃப்லாம் எதுவும் சாப்பிடல. எதுக்குன்னா, கடப்பா லஸ்ஸிக்கு ஃபேமஸ். இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் இருக்கு. போறப்ப நீங்களே பாப்பீங்க. அதெல்லாம் சாப்பிடணுங்கிறதுனால நாங்க ரொம்ப ஹெவியா எல்லாம் பண்றது இல்ல. கொஞ்சம் லைட்டா பிரேக்ஃபாஸ்ட், பசிக்காம இருக்கிற அளவுக்கு லைட்டா சாப்பிட்டு வச்சுக்கிறோம். போற வழியில ஃபுல்லா இத மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டு போறோம். அது நாட் ஆல்வேஸ். கடப்பாக்கு போறப்ப எஸ்பெஷலி அதை மாதிரி பண்றோம். ஏன்னா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இல்லைங்களா? கடப்பா எங்களுக்கு எந்த வகையில ரிலேட்டடுங்கிறத ஒரு சின்ன பேக்ரவுண்ட் சொன்னாதாங்க உங்களுக்கு புரியும். என்னன்னா, எங்க சொந்த ஊர், எனக்காகட்டும் வெங்கடேஷ்காகட்டும் எல்லாருக்குமே சொந்த ஊர் மன்னார்குடி தான். எங்க மதர் டங் கன்னடா. ஆனா நாங்க பல பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாரும் தமிழ்நாட்டுல செட்டில் ஆனவங்க. அதனால நாங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாடு தான். தமிழ் தான் நல்லா வர்ற பாஷை, ஓகேங்களா? ஆனா என்னன்னா, எங்க ஃபேமிலியில எல்லாருமே டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப். எங்க தாத்தா எல்லாருமே டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபா இருக்கிறதுனால
எங்க தாத்தா வந்து ரயில்வேஸ் அங்க வந்து டிரான்ஸ்ஃபர்ல வந்து ஆந்திராக்கு போனாங்க. ஆந்திரால கடப்பாக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்ல போனாங்க. அங்க வந்து அப்பா அவங்க பசங்க எல்லாம் சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க. இதெல்லாம் இருந்ததுனால அப்படியே அங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஸ்கூலிங்கு காலேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. கடப்பாலேயே அங்கே வீடு வாங்கிட்டு அங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அதனாலதான் வந்து இவங்க எல்லாருமே வெங்கடேஷ்லாம் வந்து ஃபுல்லா படிச்சது வளர்ந்தது எல்லாம் ஆந்திரா தான். தெலுங்கு தான் அவங்க லாங்குவேஜ் எங்க அம்மாவுக்கு வெங்கடேஷ்கெல்லாம். இப்ப உப்பல் செருவோங்கிற ஊரு வந்துட்டு இருக்குங்க. நாங்க வீட்டுல இருந்து கிளம்புறப்பயே வீட்டுல இருக்கிற எல்லாருமே கூட வந்து உப்பல் செருவுக்கு போக மறந்துடாத, உப்பல் செருவுக்கு போக மறந்துடுன்னு எல்லாம் வந்து சொன்னாங்க. நாங்களும் கடப்பா போறோமா கும்பல் செருவு போறோம்னு சொல்லிட்டே வந்து கிளம்பினோம். அத மாதிரி அங்க என்ன ஸ்பெஷல்னு வந்து கேக்குறீங்களா? வாங்க போய் பார்க்கலாம் அங்க என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். ఇంట్లో రెండు కోర్సు కోర్సు ఇండివా ఇంతది అది 2025 ఇది ఓకే ఇది కిలోనా కిలో వచ్చి 100 కిలో 200 కిలో 200 బాక్స్ వచ్చి 100 బాక్స్ ఒక బాక్స్ ఇది ఎంత? 20 మేడం 20 20 హాఫ్ కిలో బాక్స్ వచ్చి 100 అందరూ ఇది పర్ఫెక్ట్. இப்ப தெரிஞ்சுதாங்க முகல் செருமணினா ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு. பால்கோவா தான் இங்க ரொம்ப ஃபேமஸ். இந்த ராயச்சோட்டி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மில்க் ரொம்ப ஃபேமஸ். அதனால இங்க சூப்பரா இருக்கும். டீ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஹைதராபாத் ஈரானி சாய் வந்து சொல்றாங்க இல்லைங்களா, அந்த பால் டேஸ்டோட வந்து இருக்கும்னு சொல்லிட்டு, அத மாதிரி ராயச்சோட்டி சாய் வந்து ராயச்சோட்டி டீ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல பால் வாசனையோட நல்லா இருக்கும். அதனாலதான் அவங்க இந்த கூகுள் செருவு மாடு வருது. நான் அங்க மேல ஏறி நின்னுக்கிறேன். எங்க பொண்ணு மாடு. ஓகே, இங்க இங்க வந்து பிரச்சனையே வந்து அதுதான், இங்க மாடுதான் எனக்கு ரொம்ப பயம். ஓகே விட்டேன். ராயச்சோட்டி வந்து மில்க்குக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்.
அதனால டீ நல்லா இருக்கும். இங்க பண்ணு வந்து ரொம்ப ஃபேமஸ். பண்ணுல பால்கோவா வச்சு சாண்ட்விச் மாதிரி தர்றது ரொம்ப ஃபேமஸ். இங்க வர்றப்ப இதை சாப்பிடாம போகவே மாட்டோம். மாடு எப்போ போகுது கண்டிப்பா. சரி குழந்தை சொன்ன ராயச்சோட்டி டீ சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்கு. போயகுண்டா கங்கம்மா தள்ளி ஷாப். இந்த ஷாப் பேரு, அவங்க பேரு கணேஷ். கணேஷ் ம். இப்ப நம்ம இத வந்து அங்க கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு நிதானமா சாப்பிட்டு போகலாம். இது கரெக்டா மலையடிவாரத்துல வருதுங்க. ராயச்சோட்டி மலையடிவாரத்துல வந்து இந்த இடம் வந்து வருது. எங்களோட ஒரு யூஸ்வல் ரொட்டீனுங்க. கூகுள் செருவுல வந்து டீ குடிச்சிட்டு பண்ணை வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல வந்து நிறுத்திடுவோம். கொஞ்ச நேரம் நிறுத்தி நிதானமா சாப்பிட்டு அப்புறமா வந்து போவோம். நான் அங்கேயே நின்று சாப்பிட்டா அப்புறம் டீ எப்ப சாப்பிட்றது, டீ எப்ப சாப்பிடுறது, கொஞ்சம் கேப். இதாங்க பால்கோவா, பண்ணு பால்கோவா. சாரி உங்களை பார்க்க வச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சூப்பரா இருக்குங்க. வெங்கடேஷ் காலேஜ் படிக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ராயச்சோட்டி மலையில் ஏதாவது ஒரு டேர்னிங்கில் வந்து உட்காந்து போகிற வர்ற டிராஃபிக்கை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அரட்டடிச்சிட்டு இருப்பாங்களாம். அப்புறம் இப்போ மலையிலேயே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று வரும், அங்கேயும் போய் சுவாமி வேண்டின்ட்டு போவாங்களாம். இது இந்த ட்ரிப்பு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு தடவை இந்த மலையை கிராஸ் பண்ணுறப்பவும் இதே கதை தான். அவ்வளோ சந்தோஷம் வெங்கடேஷ்க்கு கடப்பாக்க வர்றப்பெல்லாம். போட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு போயிடலாங்க. செருப்பு கார்ல விட்டுறதா அங்கேயே விட்டுருவோம், அங்கேயே விட்டுருலாம். ఎస్ వా పూజారి అమ్మ కొండలో 27 సంవత్సరాల నుంచి ఉండ. జై శ్రీరామ్. మా అమ్మ తల్లికి పసుపు కుంకుమతో 100 ఏళ్ళు పెట్టు, సరేనా? ఆంజనేయ దీర్ఘాయుష్ మహానుభావ, సంతోషం. జై శ్రీరామ్. జై శ్రీరామ్. ஒரு புதுமையான கேரக்டருங்க அம்மா.
நல்ல புதுமையான கேரக்டருங்க. இங்க வந்து இதுல நான் பார்த்தது அவங்க பேரு ராஜம்மா. அவங்க வந்து இங்க கோயில்ல பூஜை பண்றாங்க இல்லையா, அவங்களோட ஒய்ஃப்னு சொன்னாங்க. அவங்க வந்து நல்லா ஆசீர்வாதம்லாம் பண்ணி நிறைய வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆசீர்வாதம்லாம் நல்லா பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஆஞ்சநேயரை பார்த்துட்டு கிளம்பலாம், கடப்பாவுக்கு போகலாம். கடப்பா வரப்போகுதுங்க. ராயச்சோட்டி காட் இறங்கியாச்சு. இப்ப வந்து எனக்கு எமோஷ்னலா எப்படி கடப்பா கனெக்டடுன்னு வந்து சொல்லணும் அப்படின்னா, எங்க பாட்டி ஊர் வந்து கடப்பா. ஸோ சின்ன வயசுல வந்து அடிக்கடி இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை கடப்பாவுக்கு வந்து வருவோம். எப்போ வருவோம்னா பொங்கலுக்கு மட்டும் வந்து வருவோம். ஸோ இந்த டிசம்பர் மாதம் வந்துச்சுனாலே எங்களுக்கு பயங்கரமா குஷி வந்துடும். கடப்பாக்கு போறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். எப்படின்னா, நானும் என் தம்பியும் உட்காந்து கடப்பா கதைன்னு எல்லாம் வந்து பேசிட்டு இருப்போம். கடப்பா கதை சொல்லுன்னா அப்படி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் எல்லாம் அம்மா பேக்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் கடப்பாக்கு வந்து கிளம்புவோம். ஆட்டோ வரும், ஆட்டோ ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம், பஸ் ஏறுவோம், உட்காந்து அம்மா எப்பம்மா கடப்பா வரோம்னு கேட்க ஆரம்பிப்போங்கிறதுலேருந்து எல்லாம் வந்து டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து சொல்லிட்டு வந்து இருப்பேன். அவனும் சுவாரஸ்யமாக கேட்டுருப்பான். இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் கடப்பாக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 தடவையாவது இந்த கதையை வந்து சொல்லிடுவோம். அந்த அளவுக்கு அதை வந்து ரசிச்சு வந்து பண்ணுவோம். கடப்பாக்கு வர்றதுங்கிறது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஒரு 10 நாள் வந்து ட்ரிப்பு வருவோம். வருஷத்துக்கு ஒரு 10 நாள் இருக்கிற மாதிரி வந்து வருவோம். நல்லா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். அதனால அந்த டிசம்பர், ஆக்சுவலா ஜனவரியில தான் வருவோம். ஆனா எங்களுக்கு டிசம்பர் மாசம் ஆரம்பிக்கிறப்பயே பாத்தீங்கன்னா ஒரு கடப்பாக்கு போயிட்டு இருக்கோம் அங்கிற ஒரு இது வந்து வந்துடும். அப்பா போறோமாப்பா, கடப்பாக்கு போறோமா சொல்லிட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கடப்பா நான். ஸோ அந்த காத்துல இருக்கிற அந்த குளிர், விண்டரோட அந்த குளிர் கூட ஒரு கடப்பாவோடைய அசோசியேட் பண்ணி தான் வந்து. ஸோ இந்த சில சாங்ஸ், இந்த டைம்ல கேட்குற சாங்ஸ், இந்த குளிர் எல்லாமே வந்து ஒரு கடப்பாவோட அசோசியேட் பண்ணியே வந்து இந்நாள் வரையில ஒரு மெமரியில வந்து வச்சிருக்கோம். இப்பவும் வந்து டிசம்பர் மாசம் வந்து பிறக்குதுங்கிறப்பயோ, டிசம்பர் 1ஆம் தேதியே ஜாலி, நீ ஏதோ கடப்பாக்கு போறோங்கிற மாதிரி. இப்ப யாரும் இல்ல கடப்பால, இப்ப சும்மாதான் சுத்தி பார்க்க போறோம். ஆனாலும் அவ்வளோ ஒரு ஜாலியா இருக்கும் எங்களுக்கு. நான் வந்து போறது தர்கா அண்ட் தேவனி கடப்பா வந்து போறோம். அது தவிர வந்து எங்க வந்து போறோம் முடியுதா, எங்க வீடுலாம் இருந்த பழைய ஏரியாக்கெல்லாம் போக முடியுதான்னுலாம் ஷியோரா தெரில. பார்க்கலாம். ஆனா மட்டும் ட்ரை பண்றோம், இருக்கிற டைமுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம். அந்த ஏரியால தான் எங்கேயோ நம்ம வீடு இருந்திருக்கோம்ல, ஜியோகிராபிக்கலா பார்த்தா. ஜியோகிராபிக்கலா பார்த்தா சம்மர்ல செம்ம வெயில் போகுது. கடப்பா வெயில் செம்ம ஃபேமஸ்ங்க. கடப்பா இப்ப என்னென்னவோ இது ஸ்பெஷல் அது ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா முக்கியமா கடப்பான்னா வெயில் தாங்க. தப்பி தவறிய சம்மர்ல இந்த பக்கம் வரவே மாட்டேன். அந்த அளவுக்கு கடப்பா வெயில்னா அவ்வளோ ஃபேமஸ். கடப்பால வந்து ஃபேமஸ் வந்து பச்சை வாழைப்பழம் சொல்லுவாங்க பாத்தியா, ரொம்ப ஃபேமஸ். அது வாங்கிட்டு போகணும். அதோட எனக்கு பிடிச்சது ஒண்ணு வரும், அதுவும் வாங்கிட்டு போகணும். அது எல்லா சீசன்லயும் கிடைக்கும்.
சீசன் இல்லை தான், ஆனாலும் இங்க கிடைக்கும். இல்லாட்டி மல்லிப்பூ, இல்லாட்டி முல்லைப்பூ கிடைக்கும். இதுதாங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் ஏரியா. இங்க வாழைப்பழங்கள். இந்த கடை தான் சொன்னேன். ஐயோ பூ இல்ல. இந்த பூ தான் எனக்கு பெங்களூர்லயே கிடைக்குமே. மல்லிப்பூ, முல்லைப்பூ. மல்லிப்பூ இல்லாட்டி கூட வேற ஏதாவது பூ இருக்கும்னு நினைச்சேன். இங்கேயும் இல்ல. இது கடப்பா பிராமின் ஸ்ட்ரீட். அக்ரஹாரத்தை அப்படி சொல்லல, இந்த தெரு பேரே அதாங்க. இங்க ராகவேந்திர சுவாமி மடமும் ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்கு. எங்க வீட்டு பெரியவங்க இந்த இடத்தையும் வீடியோ எடுத்துட்டு வர சொல்லி கேட்டதால இங்க குவிக்கா ஒரு விசிட். பட் மணி 3 தான் ஆகுது, அதனால கோயில்லாம் நட சாத்தி இருப்பாங்க. இருந்தாலும் வெளியில நின்று ஒரு வீடியோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். கடப்பால லஸ்ஸி மட்டும் இல்லை, நன்னாரி சர்பத்தும் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பல இடத்துல கிடைக்கும்னாலும் நாங்கள் எப்போவுமே இந்த அலங்காரில் மட்டும்தான் லஸ்ஸியும் சாப்பிட்றோம், நன்னாரி சர்பத் வீட்டுக்கும் வாங்கிட்டு போகிறோம். நல்லா இருக்கா? விதமான ஃப்ளேவர் இருக்கு. நம்ம நார்மலா சக்கரை போடுறோம், இது நன்னாரி சர்பத் போட்டு பண்றாங்க. டேஸ்ட் டிஃபரெண்டா வந்து இருக்கும். பெங்களூர், சென்னையிலலாம் பெரிய பெரிய மால்ஸ் இருந்தாலும் லேட்டஸ்ட் ஃபேஷனில் எல்லாமே கிடைச்சாலும் இங்கே வைவி ஸ்ட்ரீட்டில் ஷாப்பிங் பண்ணுறது ஒரு அலாதி சுகம். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாமே கிடைக்குங்க. சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இங்கே நான் நிறைய ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மாக்கம் காம்ப்ளெக்ஸ்க்கு போய் கண்ணாடி வளையல் வாங்கலாம். நான் கடப்பா வர்றப்ப தவறாமல் செய்கிற ஒரு விஷயம் கண்ணாடி வளையல் வாங்குறது. வாங்க போய் பார்க்கலாம். दिया तुम्हें साइज में
பேங்கிள்ஸ் பார்க்கலாமா? இங்க கண்ணாடி வளையல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கடப்பால. பாக்கம் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்தா இதோ இப்போ போட்டிருக்கிற இந்த வளையல் கூட இந்த கடையில வந்து வாங்கினேன். ரொம்ப ஃபேமஸ் கண்ணாடி வளையல் தான் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். என்ன கலர் வாங்கலாம்? கலர் இந்த கலர் பாருங்க, லெமன் எல்லோ அழகா இருக்குல்ல. என்ன கலர் வாங்கலாம்? இந்த மாதிரி வளையலும் இல்லை. இல்லை காட்ட சொல்லு. கலர்லாம் பாத்தீங்களாங்க, கடப்பால மட்டும்தாங்க இது மாதிரி கலர்லாம் வந்து கிடைக்கும். நல்ல கலர் இது. இந்த கலர் சூப்பர் கலர். ఇది ఒక డిజైన్ ఉంది. அடுத்து கடப்பா தர்காவுக்கு முதல்ல போகலான்னு வந்தோம். எங்கள் மெயின் பிளானில் இருக்கிற அமீன் பீர் தர்கா, தேவனி கடப்பா ரெண்டுமே இந்த ஆர்ச்சில் போய் தான் போகணும். பட் அதுக்குள்ளே தர்கா 5 மணிக்கு தான் திறக்கிறாங்கன்னு கூகுளில் பார்த்ததால அப்படியே யூடர்ன் பண்ணிட்டோம். இப்போ டைம் 4:25 தான் ஆகுது. 5 மணிக்கு தானே திறக்கிறாங்க. சரி, அதுக்குள்ளார நாம் இதுக்கு போயிட்டு வந்துடலாம், ரயில்வே ஸ்டேஷன் ஏரியாவுக்கு போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு வெங்கடேஷ்க்கு ரொம்ப ஆசை. அதனால் அங்கே வந்து போயிட்டுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். எங்கள் அப்பா ரயில்வேஸ். ஆமாம், எங்கள் தாத்தா ரயில்வேஸ். நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன்னு தான் நினைக்கிறேன். அதனால் ரயில்வே குவார்ட்டர்ஸில் தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க. ஸோ இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதாங்க குட் ஷேடு, எங்கள் தாத்தாவோட ஆஃபீஸ். அப்படி சுற்றிட்டு வர்றப்ப பார்க்கலாம். பார்க்கிங் இடம் இருக்கா? அப்பாவோட ஆஃபீஸ்லேயே போட்டேன். அப்பாவோட ஆஃபீஸில் ஏதோ ட்ரெயின் வருது. ஐ ட்ரெயின் ட்ரெயின் குட்ஸ். அட்ராக்ஷன் இல்லைதாங்க, ஆனால் இதெல்லாம் எங்களோட மெமரிஸ். இது எங்கள் தாத்தாவோட ஆஃபீஸ், குட் ஷேடு. தாத்தா ரயில்வேஸ் தான், அதனால இங்கே தான் எங்கள் தாத்தாவோட ஆஃபீஸ். குட் சூப்பர்வைசர் எங்கள் தாத்தா.
ம் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். నుండి చెన్నై ఎగ్మోర్ వెళ్ళవలసిన ఛత్రపతి శివాజీ మహారాజ్ టెర్మినస్ చెన్నై ఎగ్మోర్ ఎక్స్ప్రెస్ మరికొద్ది సేపట్లో 2వ నంబరు ప్లాట్ఫామ్ రానున్నది. May I have your attention please? Train number 221577 Egmore via Renigunta Junction, Arakonam is arriving on platform number 2. कृपया ध्यान दीजिए गाड़ी संख्या via Renigunta Junction, Arakonam is arriving இந்த ரயில்வே ஸ்டேஷன் எதிர்த்தாப்புல தான் எங்க வீடு வந்து இருந்துச்சு. அங்க உட்காந்து கடப்பாக்கு வந்தா எங்களோட ஒரே பொழுதுபோக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனை வேடிக்கை பார்த்துருக்கேன். எப்பப்ப என்னென்ன ட்ரெயின் வருது அதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு ஏன்னா குட்டி குழந்தைங்களா இருக்கு. உட்காந்து ஜாலியா எல்லாம் ஏதாவது ஒரு சின்ன புக்கு வாங்கணும், பேப்பர் வாங்கணும், இதை மாதிரி சொன்னா அப்படியே பிளாட்ஃபார்ம்ல ஏறி இங்க வந்து வருவாங்க. வீட்டு பெரியவங்களா நாள் என்னெல்லாம் இந்த பக்கமே விட மாட்டாங்க தனியா. வந்து அவங்கெல்லாம் வந்து ஏதாவது பேப்பர் புக்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அதை உட்காந்துட்டு நான் வந்து பாரு பாரு அங்கே பாரு அப்பா வந்து பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இருக்காருன்னு எல்லாம் சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எங்க அப்பா மாமா இந்த மாதிரி யார் வந்தாலும் அவங்கள வந்து வீட்டில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அதனால இங்க வந்து ஃபுல்லாக எனக்கு அந்த நினப்பு தான் வந்து வருது. ஆனால் என்னன்னா இப்போ அந்த வீடு இல்லை, அந்த வீடை இடிச்சிட்டாங்க. சரி அந்த இடத்த யாரும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லாக ட்ரெயின் நிற்குது. நம்ம இன்னும் தர்காவுக்கு போகணும், ஏவனி கடப்பாக்கு போகணும், அதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ வந்து டைம் இல்லை, அதனால கிளம்பிட்டோம். அமீன் பீர் தர்கா இது கடப்பால ஒரு முக்கியமான இடம். நாம அடிக்கடி கடப்பா தர்காவுக்கு ஏஆர் ரெஹ்மான் வந்தாரு, சூர்யா வந்தாருன்னுலாம் நியூஸ்ல பாக்குறோம்ல. அதே பல பிரபலங்கள் அடிக்கடி வந்து போற பிரபல தர்கா. இப்ப சமீபத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இந்த தர்காவுக்கு வந்திருந்தாங்க. இப்ப அந்த தர்காவுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கடப்பா தர்காவுக்கு போயிருக்கோம். ஆனால் அப்போ ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்ததுக்கு இப்போ இடமும் நிறைய மாறி இருக்கு. அதனால் வீடியோ எடுக்கலாமோ கூடாதோ, அப்புறம் நமக்கு பர்மிஷன் இல்லாத இடத்துல நுழைஞ்சிருவோமோன்னு ஒரு தயக்கம். அதனால் கொஞ்சம் யோசித்து தயங்கி தான் உள்ளே போனோம். இந்த தர்கா 300 வருஷங்கள் பழமையானது. இங்கே பீருல்லா ஹுசைனி மற்றும் அரிஃபுல்லா ஹுசைனிங்கிற 2 சூஃபி துறவிகளோட சமாதி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில அவங்களோட தொடர்புடைய மற்ற இஸ்லாமிய மகான்களோட சமாதியும் இந்த தர்கா வளாகத்திலேயே இருக்கு. தேங்காய் உடைக்க நேரமானதும் பீருல்லா மாலிக்னு சொல்லி வேண்டின்ட்டு உடைக்க சொன்னாங்க. அதோடு இல்லாமல் எங்களை மாதிரி இஸ்லாமிய வழக்கங்கள் தெரியாத மக்களுக்கு அவங்களே என்ன பண்ணணும்னு சொல்லி தராங்க. இந்த தர்கா இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் இந்துக்களும் நிறைய பேர் வராங்கங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த வழி ஆண்கள் உள்ளே போய் பிரார்த்தனை செய்கிற வழி. பெண்களுக்கு உள்ளே போக அனுமதி இல்லை. வழியும் முன்னாடி இருக்கு, வேற வழி இருக்கு.
இதுதான் பெண்கள் வழிபடுற இடம். வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டதுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுதான் மெயின் இடம். பீருல்லா ஹுசைனி அவர்களோட கல்லறை. ஏஆர் ரெஹ்மான் மாதிரி செலிப்ரிட்டிஸ் வந்தால் டிவியில் காட்டுற இடமும் இதுதான். இது ரொம்ப புனிதமான இடங்கிறதுனால கண்டிப்பாக உள்ளே போக பெண்களுக்கு அனுமதி இல்லை. ஃபோட்டோ வீடியோவும் ரொம்பவே கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இது தெரியாமல் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அந்த பெரியவர் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க. அதனால் வீடியோ எடுக்கலை. நாங்கள் தர்காவுக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்ததால் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மதத்தினரும் மன அமைதிக்காக வர்ற இடங்கிறத உணர முடிஞ்சுது. இங்கே வர்ற ஆண்களும் பெண்களும் கண்டிப்பாக தலையை துணியால் கவர் பண்ணி இருக்கணும். இப்போ கொஞ்சமாக இந்த இடத்தோட வரலாறு பார்க்கலாம். பீருல்லா ஹுசைனிங்கிற சூஃபி ஞானி கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற பீதர்ங்கிற ஊரில் 16ஆம் நூற்றாண்டில் பிறந்தாங்க. அவங்க முகமது நபியோட பரம்பரையில் வந்தவருன்னு சொல்லப்படுது. அவர் அஜ்மீரில் காஜா மொய்தீன் சிருஷ்டி தர்கால இருந்தப்ப கடப்பாக்கு போய் அவரோட சேவைகளை செய்யணும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அப்போ கடப்பா ஏரியாவில் நவாபா இருந்த நேக்நாம் நவாப் அவருக்கு பல உதவிகளை செஞ்சுருக்காரு. அந்த சமயத்தில் கடப்பாவுக்கு நேக்னாமாபாத்னு பேர் மாற்றப்பட்டிருக்கு. பிற்காலத்தில் மறுபடியும் கடப்பானே பேரை மாற்றிட்டாங்க. இந்த தர்காவுக்கு தெலுங்குல பெத்த தர்கான்னும் உருதுல அஸ்தானா ஏ முக்தும் இல்லாஹி தர்கான்னும் சொல்கிறாங்க. ఇవేనా 2 కన్నా 2 వంట వెంకాయలు ఎంత 340 ఒక 3 ఇవ్వండి. 3 పుల్ల అట్టయితే మెల్ల పెడతారు సార్. 3 పుల్ల అట్టయితే మెల్ల పెడతారు.
இப்போ தேவனி கடப்பா கோயிலுக்கு வந்திருக்கோங்க. தேவனி கடப்பா கோயில் என்ன விசேஷம்னா, கடப்பாவுக்கு இந்த ஊரோட பேரு இந்த கோயில்னால தான் இந்த பேர் வந்துச்சு. அப்படின்னா என்னென்னா, இந்த கோயில் வெங்கடேஸ்வர பெருமாள் திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி முதலாக இந்த ஊரில் தான் காலடி எடுத்து வச்சாங்களாம். பூலோகத்துக்கு இங்கே தான் காலடி எடுத்து வச்சாங்க. அப்பவும் இப்போ இப்பவும் ஒரு நம்பிக்கை என்னென்னா, இதுக்கு திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இங்கே வேண்டிக்கிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் கடப்பான்னா என்ட்ரன்ஸ், இந்த எர்த்துக்கு ஒரு என்ட்ரன்ஸாக இருக்குது. அதனால் அந்த கடப்பா, தட் இஸ் கடப்பான்னு பேர் வந்திருக்கு. அதனால் இந்த கோயில் ஒரு ஏன்ஷியன்ட் டெம்பிள் அண்ட் ஒரு பழைய காலத்து கோயில். டிடிடி தேவஸ்தானம் மெயின்டெனன்ஸில் இருக்குது. இங்கே சம்ம ரெனோவேஷன் ஒர்க், ரிப்பேர் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால மெயின் மூலவரெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சன்னதியெலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ உற்சவர் மட்டும்தான் வெளியில் ஒரு மண்டபத்தில் வச்சு உற்சவர் இது மட்டும்தான் தரிசனம் பண்ண முடிஞ்சுது. மூலவரெல்லாம் தரிசனம் பண்ண முடியலை. அது இப்போ ஒரு 2 மாதமாக அந்த ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரம் அது முடிஞ்சிடும் சொல்லிட்டு நம்புகிறேன் நான். இப்போ தரிசனம் முடிச்சாச்சு, நம்ம கிளம்ப வேண்டியது தான். கடப்பா எப்படிங்க இருந்தது? சினிமாவில் காட்டுற மாதிரி இருந்ததா, இல்லாட்டி கலர்ஃபுல்லாக இருந்ததா? உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கடப்பா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, கடப்பா ஒரு கலர்ஃபுல் கடப்பா தான். ஒரு நாளில் இத்தனை ஒரு வெரைட்டி உண்டான்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு வெரைட்டி கடப்பாவில் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி கடப்பா என்னை பொறுத்த வரையிலும் கலர்ஃபுல்லான ஒரு தான் அது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இப்போ என்ன மாதிரி எமோஷ்னலி ஒரு அட்டாச்சாக இல்லாட்டி இருந்தால் கூட ஜஸ்ட் ஒரு சைட் சீயிங்க்கு நீங்கள் வரலாம். பெங்களூர்லேருந்து ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. ஸோ ஒரு 1 டே இருந்தால், இப்போ நாங்கள் மார்னிங் 9:30க்கு கிளம்பினோம். இப்போ டைம் 7:30 ஆகுது. எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இப்போ ரிட்டர்ன் பெங்களூருக்கு கிளம்பிட்டோம். ஒரு அரௌண்ட் 12 o'clock ஆகிடும் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் திரும்பி வரலாம். மீன்பேர் தர்கா பார்க்கலாம், தேவனி கடப்பா பார்க்கலாம். அண்டு நாங்கள் என்ஜாய் பண்ண எல்லாத்தையும் நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். சும்மா ஒரு சைட் சீயிங் பிளான் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதனால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு இன்னொரு பிளேஸில் பார்க்கலாம். பை, குட் நைட்.